ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் நான். அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது ஏரி, ரொம்ப பெரிய ஏரி. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் பூவெல்லாம் நிறைய பூத்துருக்கும், அல்லிப்பூக்கள். இது நான் படித்த ஸ்கூல். இது எங்கள் பாட்டி ஊரில் இருக்கிற சர்ச். இது எங்கள் ஊர் பக்கத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மலை, செப்பு மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையை பற்றின ஒரு நிறைய ஸ்டோரி இருக்குது. அதை இந்த மொழி வழியில் பார்க்கலாம். உண்மையை சொல்லணுன்னா அங்கே நான் தனியாக போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, உள்ளே போகவே இல்லை. அதுக்கப்புறம் காட்டில் தனியாக வரும்போது பிரண்டை கொஞ்சம் பறித்தேன். அதை வச்சு எப்படி பிக்கிள் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இது தைலங்காடு. எங்கள் ஊர் பக்கத்துலேயே தைலங்காடு பல ஏக்கர் இருக்குது. மீன்ஸ் 1000 ஏக்கர்ஸ். அப்புறம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு ஃபிஷ் பாண்ட் இருக்குது. அந்த ஃபிஷ் பாண்டில் போயிட்டு எப்படி ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு சுசைஸ் விலாக். எங்கள் ஊர் காட்டுக்குள்ளே பரண்டிக்கு பஞ்சமே இல்லை. பாட்டி வீட்டிலேருந்து திரும்ப வரும்போது பரண்டி பறித்து ஊருக்கா பறிக்கலான்னு சொல்லி பறிக்க போயிட்டேன். என்னென்னா, நான் மட்டும் தனியாக இருந்ததுனால கேமரா ஹோல்ட் பண்ண ஆள் இல்லை. ஸோ ஒரு கையால் நான் கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையால் பரண்டை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் வீடியோ ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் நல்லா முள்ளுக்குள்ளே வளர்ந்துருக்கும். இது நேச்சராக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். மீன்ஸ் அது வேறு வழியும் இல்லை. இப்போ எல்லாம் எங்கள் காட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தைல மரத்தை பயிர் வைக்கிறதுனால நல்லா டிராக்டர் வச்சு உழுதுடுறாங்க. அதனால் இப்போ நிறையா இடத்துல இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. எங்காவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பாறை இருக்கிற இடத்துல மட்டும் அது விளைஞ்சிருது. மற்றபடி வேறு எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஐ மீன் காட்டுக்குள்ளே நல்லா வளர்ந்துருக்கும். பட் இப்போது பாறை இருக்கிற இடத்துல மட்டும்தான் வளர்ந்துருக்கு. காரணம் என்னென்னா, அங்கே வந்து டிராக்டரை வச்சு உழ முடியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காட்டுக்குள்ளே புதுசாக விளைஞ்சு இது மாதிரி கொஞ்சம் கொழுந்தா, அதாவது நம்ம உடைக்கும் போது உடையணும், அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்ல பரண்டையாக இருக்கும். மற்ற முத்தி போச்சுன்னா அது நல்லா இருக்காது. எனக்கு இது பறிக்கும்போது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. நான் தனியாக இருந்த அந்த ஃபீல் கூட இல்லை எனக்கு. பார்க்கவே அழகாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, க்ரீனாக. நான் பிரண்டை பறிக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க 2 பேர், அது பிரண்டை தானே, பசிக்கிறதுக்காக செய்வாங்களே ஊருக்கா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நான் கையில் மொபைல் வச்சுருக்கிறத பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க போல், யூடியூபரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், நானும் வீடியோ போட்டு எனக்கு சப்ஸ்கிரைபரும் வரல, வாட்ச் ஹவரும் போகலைன்னு சொல்லி. உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் காட்டுக்குள்ளே தனியாக இருந்தப்போ ஒன்றும் அந்த பயமும் கிடையாது. எல்லாமே நல்லா க்ரீனாக வளர்ந்து
பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஒரு தாவரத்தை நாமளே வளர்த்துறதுக்கும் அதுவாக முளைஞ்சி வந்து வளைஞ்சிருக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். என்னென்னா நேச்சராக இருக்கிறது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் பறிக்கிறது. இப்போ நாம் வளர்த்து இருந்தோன்னா கண்டிப்பாக இவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. லைக் ஒரு முள் இல்லாமல் இருந்திருக்கும். பட் இது காட்டுக்குள்ளன்றதுனால இப்படி தான் இருக்கும். காட்டுக்குள்ளே நிறைய இடத்துல இருந்துச்சு. ஆனால் எனக்கு பறிக்க முடியல. காரணம் என்னென்னா நிறைய முள் இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பறிச்சுட்டு போய் நிறையவும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும். அது காரணம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ பிரண்டை யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இல்லை அதை விட கூட புளி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பறிச்சுட்டு போய் வீணாக்கிறது எதுக்கு, நிறையா பறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் பறிச்சுட்டு நான் வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வழியில் நாங்கள் சின்ன வயசில் ரொம்பவே நடந்திருக்கோம். நாங்கள் ஸ்கூல் போகும்போது, லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது இந்த வழியில் தான் நடப்போம்.
வீட்டுக்கு வந்ததும் இது மாதிரி தான் அம்மா எல்லாம் உடச்சி வச்சுருந்தாங்க. அந்த உடச்சது மட்டுமே போதும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன, நம்மளுக்கு அதை ஊறுகாய் பண்ணாவே கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமே அதை அவிச்சு புளியோடு சேர்த்து மிக்சியில் அரைக்க ஆரம்பித்தாங்க. ஊறுகாய் ரெடி. எனக்கு இது கரெக்டாக எப்படி செய்யணும்னு தெரியாது. மறுபடியும் இன்னொரு டைம் செய்யும்போது அம்மாக்கிட்ட ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு கேட்டு ஒழுங்காக இன்னொரு வீடியோ போடுறேன். Thank you for watching.